எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலின் நோக்கம் என்றும், ஆனால் அது சிலருக்கு பிடிப்பதில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கூட்டத்தை முதலமைச்சர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது சிலருக்கு பிடிப்பதில்லை என்றும், அப்படிப்பட்ட வகுப்புவாத சக்திகள்தான் திமுக அரசு மீது பாய்வதாகவும் விமர்சித்தார். மக்கள் ஆதரவுடன் அவர்களை எதிர்த்து போராடி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் நகர மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நியமனம் செய்யப்பட உள்ள 13,357 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் கூறினார். முன்னதாக முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்ரேல், ஈரான் நாடுகளில் உள்ள தமிழர் விவரங்களை பெற்று உடனே உதவிகளை வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை அங்குள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று உடனடியாக அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்கிட ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் ஈரான் நாட்டில் இருந்து இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக இந்தியர்கள் தாயகம் திரும்ப தொடங்கியுள்ளனர். இவர்களில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை கண்டுபிடித்து தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதற்கென டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசின் சென்னையில் உள்ள அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் கட்டணமில்லா உதவி எண்களை தொடர்பு கொள்ளவும், தங்கள் பகுதியில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிடும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னையில் பீக் ஹவரில் தண்ணீர் லாரிகளுக்கு தடை விதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பெரம்பூரில் பள்ளி சென்ற 10 வயது சிறுமி கனரக லாரி ஏறி தனது தாய் கண் முன்னே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் சென்னைக்குள் கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என ஆணையர் அருண் போக்குவரத்து காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை மீறி சென்னைக்குள் வந்த 200க்கும் அதிகமான கனரக லாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நேர கட்டுப்பாடு காரணமாக சென்னையில் நேற்று குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எடுத்தது. இந்த நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுடன் சென்னை காவல் ஆணையர் அருண் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் சென்னையில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை மெட்ரோ குடிநீர் லாரிகள் இயங்க தடை விதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. காலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் தண்ணீர் சப்ளை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் சாலைகள் குறித்த பட்டியலை 3 நாட்களுக்குள் தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மாணவர் ஒருவர் வன்கொடுமைக்கு ஆளானார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவருக்கு மே 28ஆம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் குறைந்தது 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 90,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது. இதனிடையே ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியை மையமாக கொண்டு அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வலியுறுத்தியதாகவும், ஆனால் இதுவரை அவரிடம் விசாரணை நடத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் அண்ணாமலையுடன் விசாரணை நடத்த வேண்டும் என வழக்கறிஞர் ரவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
இந்து முன்னணி சார்பில் மதுரையில் இன்று முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அவரது வருகை ரத்தாகியுள்ளது. மாநாட்டையொட்டி திருப்பரங்குன்றம் கோவில் வடிவில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. வேலுடன் முருகன் நிற்கும் பிரம்மாண்ட சிலையும் உருவாக்கப்பட்டுள்ளது. முருகனின் பக்தி பாடல்கள், பாராயணம் உள்ளிட்டவற்றை இசைக்கப்படுகின்றன. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலர் உரையாற்றி வருகின்றனர். பாஜக மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், இந்து முன்னணி தலைவர்கள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். ஈரான் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமானங்கள் மூலம் வீரர்கள் நாட்டில் அணு உலை மற்றும் யுரேனியம் செறிவூட்டும் மையங்கள் மீது குண்டுகள் வீசி தாக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை நடத்திய அமெரிக்க வீரர்களுக்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க மக்கள் மத்தியில் இன்று ட்ரம்ப் உரையாற்ற உள்ளார். தமிழகத்தில் விசிக இல்லாமல் அரசியல் நிகழ்வுகள் எதுவும் இருக்காது என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அணியில் விசிக போட்டியிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் விசிக இடம்பெறும் என திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார். என்றாலும் அவரது நிலைப்பாடு குறித்து தொடர்ந்து பல்வேறு விதமாக எதிர்க்கட்சிகள் கிளப்பிவிட்டு வருகின்றன. இதனை திருமாவளவன் தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் 35 ஆண்டுகளாக கடும் உழைப்பு மூலம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக விசிக வளர்ச்சி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விசிக இல்லாமல் எந்த அரசியல் நகர்வுகளும் தமிழ்நாட்டில் இல்லை என்ற சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் வசீகரம் பெற்ற நடிகர் விஜயின் பிறந்த நாள் இன்று. அவர் தனது தந்தையின் கரம் பற்றி திரையுலகில் படிப்படியாக முன்னேறினார். காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட் என பலதரப்பட்ட திரைப்படங்களில் நடித்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் உச்ச நடிகராக அவர் உயர்ந்து மக்களை கவர்ந்துள்ளார். நடிகர் விஜய்க்கு பல்வேறு தரப்பினரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிப்பில் உச்சம் தொட்டு தற்போது அரசியலில் குதித்துள்ள நடிகர் விஜய் நடித்து வரும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் பிறந்தநாள் பரிசாக இது வெளியாகி இருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற விஜயின் குரலில் பிலிம்ஸ் வீடியோ தொடங்குகிறது. உண்மை தலைவன் உருவாவது அதிகாரத்திற்காக அல்ல, மக்களுக்காக என்ற வரிகளுடன் அந்த காட்சி நகர்கிறது. முறுக்கு மீசையுடன் வெடுக்கான காவலர் உடையில் வந்து நடிகர் விஜய் விளக்கம் போல் கலக்கியுள்ளார். இதில் அரசியல் நெடியும் வீசுகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.